ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தீபக் ராம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. நம்மெல்லாம் கட்சியில் சேர்ந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஜனசங்க பீரியட்லேருந்து மெம்பர். அந்த காலத்திலிருந்து எதுக்கு வந்தோன்னு சொன்னாச்சுன்னா, ஒரு மனிதனுக்காக வரவில்லை, தேசபக்தி, தெய்வ பக்தி, இந்த ரெண்டும் தான். உலகில் என்னுடைய நாடு முதல்நிலை நாடாக வர வேண்டும். அது என்னுடைய காலத்தில் முடியுமா முடியாதா எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய காலத்தில் என்னெல்லாம் வேலை செய்யணுமோ அதுக்காக அது அவ்வளவு செய்வேன் அப்படிங்கக்கூடிய முடிவோடு தான் நாம் சேர்ந்திருக்கிறோம். எங்களுடைய இலக்குக்கு மாறாக, லட்சியத்திற்கு மாறாக, எங்களுடைய லட்சியத்தை தோற்கடிக்கக்கூடிய வகையில் என்னை பொறுத்த வரைக்கும் மீண்டும் ஒரு முறை பிரதமராக நரேந்திர மோடிஜி கட்டாயம் வந்தே ஆக வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். என் நாட்டினுடைய முதல் நிலைமைக்காக அந்த உயர்ந்த ஒரு இலக்கு, அதுக்கு எதிராக யார் போனாலும் கூட என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா? ரொம்ப அழகாக பேசுகிறார்ல திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள். நாங்களாம் பொன்னார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். பொன்னார் மேலே எனக்கு மிகுந்த மரியாதை இருக்குது. அது இன்றைக்கி இல்லை, என்றைக்குமே இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. ஐயா சொல்கிறாங்க, அதாவது அவர் ஜனசங்க காலத்தில் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிப்போச்சு. தேச பக்தியும் இறைபக்தி, கடவுள் பக்தி இருக்கிறவங்க பிஜேபியில் இருப்பாங்கங்க மாதிரியும், மற்றவங்க இருக்க மாட்டாங்கங்க மாதிரி ஒரு இன்டைரக்டாக ஒரு விஷயம் சொல்கிறாரு. அது இல்லாமல் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட நோக்கம், சிந்தனை, லட்சியம்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது அவரோட சிந்தனை, நோக்கம், லட்சியம்லாம் இந்தியா முதன்மை நாடாக, அதாவது உலகத்தில் முதன்மை நாடாக கொண்டு வரது மட்டும்தான். அதுக்கான வேலைகள்லாம் நான் செஞ்சிட்ருக்கேன். அந்த இலக்குக்கு எது, உலகத்தில் இந்தியாவை முதன்மை நாடாக கொண்டு வர இலக்குக்கு யார் எதிராக இருந்தாலும் அவங்கள ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாருன்னா, அண்ணாமலை அவர்கள் புதிய ஒரு கட்சி தொடங்கியிருக்காங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் பிஜேபியிலேருந்து வெளியே போனால் அவருக்கு தேசபக்தி இல்லைன்னு சொல்ல வரீங்களா, இல்லை அவருக்கு கடல் நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல வரீங்களா? ஐயா, கடவுள் நம்பிக்கை பிஜேபியில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இருக்கணுங்கிறது கிடையாதுங்க. நானும் ஒரு பிஜேபியில் இருந்த ஒரு ஆள் தான், சரியா? கடவுள் நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. கிறிஸ்தவர்களுக்கு இருக்குது, ஹிந்துக்களுக்கு இருக்குது, சீக்கியர்களுக்கு இருக்குது.